சரிங்க. ரூல் நம்பர் 7 அப்படி அது வந்து என்னதுன்னா, இப்ப நீங்க ஒரு டைமோ இல்ல மணியோ இல்ல ஸ்பீடோ இல்ல வெயிட் இல்ல ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த 6 விஷயத்துல ஏதாவது ஒண்ண நீங்க வந்து கவர் பண்றதுக்கு சரியா ஒன் வேல அதாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஒன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதாவது காரு பஸ் பைக்கு மோட்னா எந்த வழியா போயிருக்கீங்க கார்ல போயிருக்கேன் சைக்கிள்ல போயிருக்கேன் நடந்து போயிருக்கேன் அந்த மாதிரி ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் வர வெர்பு வந்து சிங்குலரா இருக்கும். இதே டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இல்ல மோர் தேன் ஒன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நான் ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் கார்ல போனேன் அதுக்கப்புறம் இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து போனேன் அந்த மாதிரி வேற வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் யூஸ் இருந்தீங்கன்னா அப்போ உங்களோட வெர்பு வந்து ப்ளூரல் வெர்பா இருக்கும். ஓகேவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாருங்க 10 மைல்ஸ் இந்த இடத்துல என்ன வரும்னு நம்ம பார்க்கணும். டு பி கவர்ட் கம்ப்ளீட்லி ஆன் ஃபுட். அடுத்தது 10 miles need to be covered partly by car and rest on foot. சரிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்க 10 மைல ஃபுல்லாவே 10 மைல் ஃபுல்லாவே காலால தான் நடந்திருக்கான் ஆன் ஃபுட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிங்குலர் வெர்பு வரணும் நீட்ஸ் அதாவதுங்க he she it. சோ இந்த மூணுக்குமே சிங்குலர் வெர்பு அப்படின்னா வெர்போட எஸ் போட்டாதான் சிங்குலர் வெர்பு. ஓகேவாங்க. சோ இந்த மூணுக்கு மட்டும் எஸ் போட்டு வர்றதுதான் சிங்குலர் வெர்பு. இந்த இடத்துல 10 மைல்ஸ்னா இட்னு தான் அர்த்தம் வரும். அதனால நீட்ஸ்னு வருது. ஓகேவாங்க. இங்க ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் ஃபுல்லாவே காலால் நடந்திருக்கான். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க 10 miles need to be covered. இந்த இடத்துல ப்ளூரல் வெர்பு. ஓகேவாங்க. இந்த வெர்பு தாங்க ப்ளூரல். இந்த he she itக்கு மட்டும் சிங்குலர் வெர்புனா எஸ்ல முடியுங்க ப்ளூரல் வெர்புனா எஸ்ல முடியாது. ஓகேவாங்க. சோ இதுதான் ப்ளூரல் வெர்பு. இங்க ஏன் ப்ளூரல் வெர்பு வந்திருக்குன்னா அவர் வந்து பாதி தூரத்தை காராலையும் ரெஸ்ட வந்து ஃபூட்டாலையும் நடந்திருக்காரு. ஓகேவாங்க. அதனால அது வந்து ப்ளூரல் வெர்பு வந்திருக்கு. இந்த கான்செப்ட் ஓகேவா? இந்த 6 விஷயங்களை கவர் பண்ணிருந்தா புரியுதாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் தரட்டா. 5000 rupees is his salary. 5000 rupees were spent on food and entertainment. சரியாங்க. இங்க மொத்தமா சேலரின்றது ஒரு மொத்தம் அத வந்து மொத்தமா என் சேலரி 5000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சிங்குலர் வெர்பு வந்திருக்கு. இங்க அந்த 5000 rupees டிவைட் பண்றாங்க இல்லையா. டிவைட்னா பை 2 இல்லங்க. இத மொத்தமா டிவைட் பண்றாங்க. 5000 நிறைய டிவைட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஃபுட்டுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு இவ்வளவு செலவாயிருக்கு ரெண்டுக்கு இவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு அந்த அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் வெர்பு வரும். இப்போ ஓகேவாங்க. புரியுதா? போன எக்ஸாம்பிள்லயும் 10 மைல்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ மொத்தமா காலால நடந்து போய் கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அத பார்ஷியலானா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல கொஞ்சம் கார்லயும் அடுத்த கொஞ்சம் கால்லயும் அப்படின்னு நடந்தாங்க. சோ அப்ப அந்த 10 மைல்ஸ் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளூரல் வெர்பு வரும்.